இந்த பொண்ணு ஓவர் மேக்கப் போட்டுக்கிட்டு அந்த பிளைட்டுக்கு வர பெரிய பிசினஸ் மேன்களை கரெக்ட் பண்ண பாக்குறா. ஃபர்ஸ்ட் வர ஒரு பிசினஸ் மேனை கவுக்க பாக்குறா. ஆனா அவங்க அவளை நோஸ் கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அடுத்து ஒருத்த ரொம்பவும் சிம்பிளா வரான். அவனோட நம்பர் இந்த பொண்ணோட பக்கத்து சீட்டு. சோ அவனும் அவன் சீட்ல போய் உக்காந்துடுறான். இவனை பார்க்கவே ரொம்பவும் புவரா இருப்பான் போலன்னு அவளுக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. அதே சமயம் இன்னொரு பொண்ணு அங்க வரா. அவளை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்லீப்பிங் மாஸ்க் போட்டுட்டு படுத்துக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தெரிஞ்சுக்கிறாங்க. இத கேட்டதும் திமிரு பிடிச்ச பொண்ணு, இப்படி நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு டிஸ்டர்பா இருக்குதுன்னு சொல்லவும் ரெண்டு பேரும் போன்ல மெசேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு பிளைட் அட்டெண்டரை கூப்பிட்டு, இவன மாதிரி புவரையெல்லாம் புவர் கிளாஸ்ல அனுப்புங்க, இவ என்ன ரொம்பவும் டிஸ்டர்ப் பண்றான்னு சொல்லவும், ஆனா சாரி மேம், சீட் எல்லாம் மாத்தி கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப இன்னொரு பொண்ணு, அங்க இருக்க உனக்கு பிடிக்கலன்னா நம்ம ரெண்டு பேரும் வேணா சீட்டை மாத்திக்கலாம்னு சொல்றா. சரி ஓகே, இவனை பார்த்தாவே எனக்கு அருவருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க சீட்டை மாத்திக்கிறாங்க. அப்புறம் என்ன, இவங்க ரெண்டு பேரும் பேசி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு போன பார்க்கும்போது தான் தெரியுது அவன் ஒரு பெரிய பணக்காரன்னு. அவளும் அச்சச்சோ நம்ம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னோட சீட்டு எனக்கு வேணும்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட கேக்குற. அவனும் நீங்க தானே என்ன பார்க்கவே அருவருப்பா இருக்குன்னு சொன்ன, இப்ப எதுக்கு இந்த சீட்டு கேக்குறீங்கன்னு கேக்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னோட சீட்டு எனக்கு வேணும்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சண்டை போடுறா. இந்த திமிரு பிடிச்ச பொண்ணு பிளைட்ல இருக்கிறது எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்குதுன்னு செக்யூரிட்டி அங்க வந்து அவளை கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க.